Hello students, welcome to Max Neram. 10th standard Max chapter 1 exercise 1.2ல 4th question பார்க்கலாம். Question பாருங்க. Represent each of the given relation by an arrow diagram கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A1 subdivision Bல a graph போடணும் and C வந்து set in roster form whenever possible. பாருங்க. இதுல ரெண்டு சப்டிவிஷனுக்கு இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x, y such that x equal to 2y கொடுத்திருக்காங்க. where x belongs to set of all 2, 3, 4, 5. y belongs to 1, 2, 3, 4. கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கு அது கிளியரா புரியணும். இங்க பாருங்க, given x equal to 2y அவங்களே கொடுத்திருக்காங்க. நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம். இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தாம்மா. given வேற x equal to 2y இருக்கும்போது இந்த 2y இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். 2y equal to x எடுத்துட்டு வந்தா அப்போ y equal to x by 2 ஒரு ஃபார்ம் கொண்டு வந்துரும். இப்போ x வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது put x equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y வேல்யூ என்னவா இருக்கும்? x இருக்கத்துல நீங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, அவ்வளவுதான். 2 by 2 கேன்சல் பண்ணா 1. y வேல்யூ உங்களுக்கு 1 இருக்கு. அப்போ இது அலோ பண்ணுது, டயக்ராம் பண்றதுக்கு அலோ பண்ணும். திஸ் இஸ் நாட் அலோட் கிடையாது, திஸ் இஸ் அலோட். ஓகேவா? இப்போ பாருங்க, அதே சமயம் நீங்க புட் x ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 3. இப்போ நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 வந்தது. ஓகே, 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாருங்க, 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு y ஈக்குவல் டு என்ன ஆகும்? x கத்துல 3 by 2. இதை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 1 பாயிண்ட் சம்திங் போகும். அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு இங்க அந்த 1.5 அந்த மாதிரி சம்திங், அந்த 3 by 2 டிவைட் பண்ணா நீங்க 1.2 சம்திங் வரும். ஆனா இங்க நம்மளுக்கு 1.2 எதுவுமே இல்லை, 1 பாயிண்ட்லயே இல்லை எதுவுமே. 2, 3, 4 தான் இருக்கு. அப்போ 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 வந்து நாட் அலோட். ஓகேவா? 2 வரல நம்மளுக்கு, அப்போ வேற வேல்யூஸ் தான் வருது. அப்போ இது வந்து நாட் அலோட் போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? அதாவது திஸ் இஸ் நாட் அலோட். இப்போ நெக்ஸ்ட் புட் x ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. அப்போ y ஈக்குவல் டு x by 2 தானே, x by 2னா 4 by 2. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2. ஓகே, இதுவும் அலோவ் பண்ணுது. எப்படி பாருங்க, இங்க இருக்கு வேல்யூ x ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு y வேல்யூ 2 இருக்கு. ஓகேவா? இங்க பாயிண்ட்ல தான் இல்ல, ஆனா இங்க 2 இருக்கு. அப்ப இது அலோ பண்ணுது. கிளியரா? அதே சமயம் நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? x ஈக்குவல் டு 5. அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். 5 by 2 இதையும் பண்ணனா 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? அப்ப x ஈக்குவல் டு 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க நம்மளுக்கு பாயிண்ட்ல எதுவுமே இல்ல, அடுத்து 3 தான் இருக்கு. ஆனா 3 வரல நம்மளுக்கு. அப்போ இது நாட் அலோட். புரியுதாம்மா? இது ரெண்டு மட்டும் தான் அலோட் ஆகுது. எது? x ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1, 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2. இதை வச்சுதான் நம்ம ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும், ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், கிராஃபும் கண்டுபிடிக்கணும். புரியுதா? முதல்ல பாயிண்ட் நம்ம கிளியரா ரெடி பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு சப்டிவிஷனா பார்க்கலாம். கொஸ்டின் ஏ, சப்டிவிஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆரோ டயக்ராம் என்ன? வெரி சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க? x வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? y வேல்யூ. x வந்து 2, 3, 4, 5. y வேல்யூ 1, 2, 3, 4. ஆனா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 வந்திருக்கு. 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது தான் 2 வந்திருக்கு. மற்ற ரெண்டு 3யும் 5ம் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவும் வரல. ஓகேவா? பாயிண்ட்ல தான் வருது. அப்போ அது y ரிலேஷனா வரல. ஓகேவா? அவ்வளவுதான் ஆரோகிராம், ஆரோ டயக்ராம் அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம எதை ரிலேஷன் ஆகுதுமா, இதனுடைய ரிலேஷன் x ரிலேஷன் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y வருது, 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 வருது. கிளியர்? ரோஸ்ட் B1 வந்து கிராஃப், கிராஃப். நெக்ஸ்ட் நம்ம கிராஃப் வந்து சிம்பிளா நீங்க உங்க கிளாஸ் ஒர்க்லயே போடலாம். இது வந்து x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் 0, இங்க 1, 2, 3, 4, 5. Here
1 2 3 4 5. ஓகேவா? இப்போ பாருங்க நம்மளுக்கு x equal to 2, 2க்கு 1 தான் வந்திருக்கு. 2, 1. அதே மாதிரி 4 equal to இங்க என்னென்ன எது மட்டும் நம்மளுக்கு செட் ஆயிருக்கு அதை எடுத்து போட்டுப்போம். 2, 1, 4, 2. கிளியர்? இப்போ 4 பாருங்க, இங்க பாருங்க சும்மா எதுனா தான் நம்ம கிராஃப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4க்கு வந்து 4, அதே சமயம் 2ல போகணும். 2 வந்து இங்க 4, 2. அவ்வளோதான் கிராஃப். இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சும் போடலாம், இல்லை இப்படியே கூட விடலாம். ஓகேவா? வெரி சிம்பிள். அவ்வளோதான். எது செட் ஆகுதோ அது மட்டும் தான் நம்ம கிராஃபில் வரைய முடியும். நெக்ஸ்ட் C1 என்னது? ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது? எது எதெல்லாம் நம்ம ரிலேஷன் சொல்லலாம். ஓகேவா? எது எதெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு செட்டில்? 2, 1, 4, 2. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் சொல்றாங்க. கிராஃப்லயும் புரிஞ்சிச்சுங்களா? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எது கரெக்டா வருதோ அதை தான் நம்ம கிராஃப்ல போட்டிருக்கோம். எது ரிலேஷன் கரெக்டா இருக்கோ அதை தான் எடுத்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எது கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூல வர்றதை மட்டும்தான் நம்ம கிராஃப்ல போடணும். அதை ஆரோ டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கோம், கிராஃப் போட்டு காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? Clear students? Thank you students.